ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் அங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் இருக்க லோட்டஸ் டவருக்கு தான் வந்திருக்கிறேன். ஹைட்டை பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. 350 மீட்டர் உயரமாம் இது. அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஈவில் டவரை விட உயரமாம். வேறு லெவலாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குங்க கொலம்போ சிட்டியோட ஃபுல் வியூவே 360 வியூவில் பார்க்கலாம். கொலம்போ சிட்டி மட்டும் இல்லை, இங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு சிகிரியாவே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த டவரோட டாப்புக்கு போகிறோம். 29வது மாடிக்கு போகிறோம். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 2000 ரூபா டிக்கெட் இன்னும் அவைலபிளுக்கு வேறு இல்லை. ஆனால் இப்போயே பார்த்தீங்களா இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மால் தான். நிறைய ரெஸ்டாரண்ட், நிறைய ஷாப், மற்றது டிஜிட்டல் ஆர்ட் மியூசியம், இதே மாதிரி நிறைய ஷாப் இங்கே வரப்போகுது. டிசம்பர் மாதத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வரும். நிறைய ஷாப், மற்றது இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, மற்ற இந்த ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய ஒழுங்கெல்லாம் டிசம்பர் மாதத்தோட வரும். ஆனால் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி சும்மா பார்க்குறதுக்காண்டி மட்டும்தான் விட்டுருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கை டிரைவிங் வரப்போதான். ஸ்கை டிரைவிங் எல்லாம் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். சும்மா பறக்கலாம், மிதக்கலாம், எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலான் இருக்குமென்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் தான் வேறு நினைக்கிறேன். நான் டிசம்பர் மாதம் எல்லாமே வந்த பிறகு நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். இதோட அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1500 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சமையல் அறை ஒன்று இருக்காம். இந்த தாமரை பகுதி, இந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பைப் லைனிங், வயரிங் இதெல்லாம் இந்த தண்டு பகுதியெலாம் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய லிஃப்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த லோட்டஸ் டவர்லான் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் ஆட்கள் கூட வரதால இப்போ லைன் நின்று தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதம் தான் இதை ஓப்பன் பண்ணுன்றதால நிறைய பேர் வந்து பார்க்குறதாண்டி வந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் வருமானு சொன்னாங்க. அது உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த காது அடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அடிக்கிற மாதிரி இருக்குங்க. கீழே இருந்து 29வது மாடிக்கு வாரத்துக்கே 45 செகண்ட் தான் எடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கேன். மேலே வந்து பார்த்தா வேற லெவல்லாம் இருக்குங்க. செம்மையா இருக்க. இருக்கு லொகேஷன் ஒரு அளவுட்டா இந்த பீதானுங்க. ஆனால் 500 ரூபா கொடுத்து நான் வெறும்பதே யோசித்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணல, ஒரு ஷாப்பும் ஓப்பன் பண்ணல, 500 ரூபா கொடுத்து போகிறது வெறும் பெர்த்தான்ற மாதிரி. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தோணுது பெர்த்தாங்க. செம்ம வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. கொலம்போ சிட்டியில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஃப்ளைட்டில் போகும்போது தான் நான் இப்படி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நிறைய காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு வியூவை பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்குங்க.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொழும்பை வந்து 360 வியூவில் இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு சிகிரியாவே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்லாம் கூடுதலாக அந்த முக்கியமான ஆஃபீஸ் எல்லாம் கோல் பேஸ் சைட்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு வந்து கீழே 27வது ஃப்ளோருக்கு போகணும். 27வது ஃப்ளோருக்கு இங்கே மேலே வந்துட்டு தான் கீழே ஸ்டெப்பாலாம் நடந்து போகணும். இப்போ நம்ம பிறகு வந்து லிஃப்ட்டில் விடுவாங்க 27வது ஃப்ளோருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு தான் கீழே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 27வது ஃப்ளோரில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், ரொட்டேட் ரெஸ்டாரண்ட். இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து சாப்பிட்டு கொண்டு கொழும்பையே சுற்றி பார்க்கலாம். இது ரொட்டேட் ஆகி வாரத்துக்கு வந்து 1 மணித்தியாலத்துலேருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு செட் பண்ணலாமாம். இது சுற்றி வாரத்துக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரே அதில் 300 பேர் இருந்து சாப்பிடலாமாம். இதுக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபி ரூம்ஸ், பம்ப்ஸ் அண்ட் கோல் எல்லாம் இருக்காம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. மற்றது இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீலங்காவோட காபர். இந்த லோட்டஸ் டவர் பார்த்தீங்கன்னா தெற்காசியாவிலே முதலாவது ஹைட்டான டவர் அமைது. மற்றது பார்த்தீங்கன்னா உலகத்திலே 19வது உயரமான டவர் அமைது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த டவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகுன்றதான் உண்மை. இப்போ வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனை, எக்கனாமிக் பிரச்சனை இருந்தாலும் இப்போ வருங்காலத்தில் வந்து உண்மையாகவே வேறு லெவல் டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது இங்கே வந்து இந்த ஸ்கை டிரைவிங்கெல்லாம் வந்த பிறகு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட டூரிசம் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.